அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, தட்சிணாயனம் காலம், துவாதசி திதி, மிருகசீரிடம் நட்சத்திரம், மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகு என இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம். ஆடி ஆவணி மாதங்கள் இணைந்த மாதம். சூரியன் கடகம் மற்றும் சிம்ம ராசியில் பயணம் செய்வார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை ஆடி மாதம் இருக்கின்றது. இந்த ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். இந்த ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவார்கள். அது அறியாமை. உண்மையிலேயே பீட மாதம் என்பதுதான் பொருள். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு வருகின்றது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆடி கார்த்திகை வருகின்றது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகின்றது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆடி பூரம் வருகின்றது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நாக சதுர்த்தி வருகின்றது. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியினை பார்த்தால் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மாதம் முழுவதும் சனி பகவான் கும்பராசியிலேயே வக்ரமடைந்திருக்கின்றார். குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். 5இல் ராகு, 11இல் கேது. 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றார். 9ஆம் இடத்தில் புதன் சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகம் உண்டாகும். தொழிலில் அதிக முதலீடுகளை செய்வீர்கள். இதனால் வருமானம் குவியும். உங்கள் புகழும் கௌரவமும் உயரும். இதனால் வரை தேவையற்ற வீண்பலி சுமந்தவர்கள் அவற்றிலிருந்து விடுபடுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் நல்ல முறையில் இருக்கும். தோற்றத்தில் பொலிவு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் வளரும். புதிய பதவிகள் தேடி வரும். பயணங்களால் நன்மை உண்டாகும். கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும். சக கலைஞர்களிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். மாணவ மணிகளுக்கு நினைவாற்றல் பெருகும். இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். மேலும் மாத தொடக்கத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். இதனால் குருமங்கள யோகம் செயல்படுகின்றது. எனவே மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். திருமணம், காதுகுத்து, மணிவிழா, முத்துவிழா, பவள விழா போன்றவை நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படும். தொழில் வெற்றி நடைபோடும். தொகை வரவும் திருப்தி தரும். இடம், பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். நீண்ட நாட்களாக வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடும். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் நேரம் இது. கடகராசியில் புதன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் வக்ரம் பெறுவது நன்மைதான். எதிர்பார்ப்புகள் எளிதில்
நிறைவேறும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். திட்டமிடாத சில காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். அதே நேரம் லாபாதிபதியாகவும் புதன் விளங்குவதால் ஒரு தொகை செலவழிந்த பிறகே அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் வரும். மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானமும் வந்து சேரும். பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமை பொறுப்புகள் தானாக வந்து சேரும். நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் ஊதிய உயர்வும் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். வருமானம் உயரும். குரு கேதுவின் பலத்தால் பொருளாதார வளம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் கைகூடும். உங்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். உங்கள் ஆற்றல் மேம்படும். தேவைகள் பூர்த்தியாகும். உங்கள் மீதான பொல்லாப்பு மறைந்து மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உறவினர் வகையில் இருந்து வந்த வீண் பகை மறைந்து உங்களுக்கு உதவியாக இருப்பார். கணவன் மனைவி இடையே அன்பு மேம்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். புதிய வீடு மனை வாங்கலாம். சிலர் வசதியான வீட்டிற்கு குடிப்போகும் வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் மங்களகரமான சூழ்நிலை உருவாகும். சிலர் குழந்தை பாக்கியம் பெறுவீர்கள். உறவினர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கும். அவர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடந்தேறும். அதுவும் நல்ல வரனாகவே அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு குருவால் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உங்களை எதிர்த்தவர்கள் உங்கள் நிலைமையை புரிந்து அனுசரணையுடன் நடப்பார்கள். போலீஸ் ராணுவத்தில் பணிபுரிபவர்கள் மேன்மை காண்பீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு வந்து சேரும். வக்கீல்களுக்கு நீங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஆசிரியர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பார்கள். மேலும் வியாபாரத்தை பொறுத்தவரை குரு கேதுவால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் மறையும். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்கள் மேன்மையை அறிந்து சரணடையும் நிலை வரலாம். எதிரிகளால் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும். கம்ப்யூட்டர், அச்சு தொழில், இயந்திரம் தொடர்பான தொழில் போன்றவை நல்ல வளர்ச்சி அடையும். ஆனால் புதிய வியாபாரம் தொடங்க வேண்டாம். அப்படியே தொடங்கினாலும் உங்கள் அறிவை பயன்படுத்தி முதல் போடாமல் முன்னேற வழிவகை காணுங்கள். கலைஞர்களுக்கு பாராட்டுகள், விருதுகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். சமூகத்தில் ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவீர்கள். சமூக நல சேவகர்கள், அரசியல்வாதிகள் நல்ல வசதியுடன் காணப்படுவீர்கள். புதிய பதவி தேடி வரும். சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். மாணவர்களுக்கு குருவால் ஆசிரியர்களின் அறிவுரை பயனுள்ளதாக இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். விவசாயத்தை பொறுத்தவரை புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான மகசூலை பெறுவீர்கள். சிலர் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். நவீன இயந்திரங்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. கால்நடை செல்வம் பெருகும். நெல், சோளம், மஞ்சள், கேழ்வரகு பயிர்கள் நல்ல வருமானத்தை தரும். வழக்கு விவகாரங்கள் சிறப்பாக இருக்கும். தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இழந்த சொத்து மீண்டும் கைக்கு கிடைக்கும். பெண்களுக்கு பொன் பொருள் வந்து சேரும். மிகவும் சிறப்பான நிலையில் இருப்பீர்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சகோதரிகள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். பெண் காவலர்களுக்கு புதிய பதவி தேடி வரும். வியாபாரம் செய்யும் பெண்கள் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ராகுவுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். ஏழைகளுக்கு உளுந்து கொள்ளு தானம் செய்யுங்கள். ஆலங்குடி, திருச்செந்தூர், திட்டக்குடி, பட்டமங்கலம் போன்ற ஏதாவது ஒரு குரு தலத்திற்கு சென்று வாருங்கள். ஏழைகள் படிக்க உதவுங்கள். ஞானிகளை சந்தித்து காணிக்கை செலுத்தி ஆசி பெறுங்கள். நாக தேவதையை வணங்கி வாருங்கள். ஏழைகளுக்கு உளுந்து கொள்ளு தானம் செய்யுங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.